வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்க பாட்டுக்காரன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்கேஸ் இல்ல பெருசா ஏதோ ஒன்று பாதர் பண்ணிட்டு இருக்கு, இல்ல ஹெல்த் வைஸ் ஏதோ டிஃபிகல்ட்டி இருக்கு அப்படின்னா கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும். நீங்க பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட்டை ரெக்கார்ட் பண்றதுக்கு பயங்கர போராட்டம் தான் நான் சொல்லணும். எனக்கு கடந்த ஒரு வாரமா இதுக்காக இந்த மொமெண்ட்டுக்காக உட்காந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் அன்பார்ச்சுனேட்டா ஒர்க்லோடு ஒரு பக்கம், இவங்களோட ஹெல்த் கொஞ்சம் சரியில்லை, கோல்ட் அண்ட் ஃபட்டிக், ஸோ பண்ண முடியல. பட் இன்னைக்கு இல்ல, நமக்கு எந்த பக்கம் இருந்து எப்படி அட்டாக் பண்ணுவாங்கன்னு தெரியாது, நம்ம இன்னைக்கு பாட்காஸ்ட்டை கண்டிப்பா ரெக்கார்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க ஃபார் குவைட் சம் டைம், இல்லை கொஞ்சம் க்ளோஸா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது மோர் லைக் அ லவ் ஸ்லாஷ் சிம் ஸ்லாஷ் எபிசோட்னு சொல்லலாம். இந்த வருஷத்துல நான் அதிகமா கேட்ட ஆல்பம், அதிகமா கேட்ட சாங்னா இந்த படத்தோடைய பாடல்கள் தான். சப்தா சாகடா ராச்சே எல்லோ, அதுதான் அதோட அப்ரிசியேஷன் சொல்லலாம். அப்ரிசியேஷன் எபிசோடு இது. சப்தா சாகடா ராச்சே எல்லோ அப்படின்னா 7 கடல் தாண்டி, இதுதான் அதோட டிரான்ஸ்லேஷன். ஸோ இந்த படத்தை பத்தி ஃபர்ஸ்ட் எனக்கு ஐ திங்க் 2022, ஆமா 2022ல ரக்ஷித் செட்டி, இந்த படத்துடைய கதாநாயகனோட இதுக்கு முன்னாடி அவர் பண்ண படம் 777 சார்லி, அந்த படத்தை ஒரு ஸ்பெஷல் ஸ்கிரீனிங்காக நான் பெங்களூர் போயிருந்தேன். அப்போ 777 சார்லி பார்த்து நான் பயங்கரமா எமோஷனல் ஆகி அழுதுட்டு வெளியில ரக்ஷித் செட்டி அண்ட் கிரண் ராஜ், டைரக்டர் ஆஃப் 777 சார்லிட்ட பேசிட்டு இருக்கும்போது ரக்ஷித் சொன்னாரு, இஃப் 777 is working for you, SSE will blow your mind அப்படின்னாரு. பட் எனக்கு அப்ப இருந்தே இந்த படத்து மேல ஒரு ஹைப். எல்லா ஆர்டிஸ்டுக்குமே, எல்லா ஆக்டருக்குமே தான் பண்ற படங்கள் மேல ஓரளவுக்கு தேர் வெரி பொசசிவ், இல்ல தேர் வெரி என்னன்னு சொல்றது, தன்னோடதுதான் பெஸ்ட் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி ஓரளவுக்கு இருக்கும். பட் அவரு சொன்ன விதத்துல எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவா, ஓகே இந்த படத்துல ஏதோ ஒண்ணு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அண்ட் அவர் சொன்ன நாள்ல இருந்து அதுக்கப்புறம் 777 சார்லி ரிலீஸ் ஆச்சு. தென் நாட்கள் கடந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் நைட்டு எனக்கு அவங்க ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ணிட்டு, இந்த படத்தை நம்ம 2 பார்ட்ஸா பண்றோம், ஸோ சைட் ஏ அண்ட் சைட் பின்னு சொன்னோடனே நான் இன்னும் குதூகலமாயிட்டேன். ஆஹா, ரெட்ரோவாக்கு போறாங்க, கேசட் நாஸ்டால்ஜியா எல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். ஸோ அப்படியெல்லாம் நடந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் பண்ணும்போது தான் எனக்கு இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா ஞாபகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு கோர் மெமரியில போய் இதெல்லாம் ஸ்டோர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் கேட்ட சாங் ஃபர்ஸ்ட் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்த சாங்கும் ஹூரட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங். சரண்ராஜ் தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். சரண்ராஜ் இதுக்கு முன்னாடி ஹேமந்த் ராவ் கூட கவுலுதாரின்னு ஒரு படம் பண்ணாரு. ஸோ அதுக்கு சரண்ராஜ் தான் மியூசிக் டைரக்டர். அண்ட் அதுக்கு முன்னாடி அவர் பண்ண படமும் கோதி பன்னா சதாரணா மைக்கட்டு, கரெக்டா சொன்னேன்னு நினைக்கிறேன். அந்த படத்துக்கும் சரண்ராஜ் தான் மியூசிக். அண்ட் ஹேமந்தோட அந்த ஃபர்ஸ்ட் படம் கோதி பண்ணா தமிழ்ல ரீமேக் ஆச்சு. ஐ திங்க் பிரகாஷ் ராஜ் நடிச்சாரு. இளையராஜா மியூசிக்ல அபிமன்யம் பண்ண ராதாமோகன் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க, 60 வயது மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹேமந்த் ராவோட ஒர்க் எனக்கு கவலுதாரியில ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவன் தான் என்னால இப்ப வரைக்கும் அந்த படத்தை முழுசா பார்க்க முடியலனாலுமே அந்த படத்தோட ப்ரிமிஸா ஐ திங்க் ஐ ஷுட் வாட்ச் திஸ் ஃபிலிம் அப்படின்ற ஒரு இதுல தான் நான் இருந்தேன். அண்ட் கம்மிங் பேக் டு SSE, ஃபர்ஸ்ட் கேட்ட சாங் ஹூராட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வருது. ஒரு பயங்கரமான ஒரு
பயங்கரமானங்கிறது வந்து சரியான வார்த்தை கிடையாது, ஒரு ரேப். பட் அதோட அரேஞ்ச்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப 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 லோக்கலா இருந்துச்சு. லோக்கல்னா வந்து நம்மளோட டேஸ்டுக்கு, நம்மளுடைய சென்சஸ்க்கு ரொம்ப க்ளோஸரா இருந்துச்சு. அது வந்து எம்சி பிஜூன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருந்தாரு, கிரண் கவேரப்ப அண்ட் கீர்த்தன் முல்லா. அண்ட் எனக்கு அந்த பாட்டு கேட்ட உடனே வந்து ஓகே, இந்த ஆல்பம் இஸ் கோயிங் டு பி சம்திங் அப்படின்னு வந்து ஒரு கட் ஃபீலிங் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே வந்து நான் ஹூரட்டா ரிலீஸ் ஆன உடனே கேட்டுட்டேன்னா அப்படின்னா இல்லை. நான் எப்பவுமே சொல்ற மாதிரிதான், ஒரு மியூசிக் வந்து உங்கள்கிட்ட வருது, நீங்க அதை கேக்குறீங்கன்னா அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரத்துலதான் அது வந்து உங்களை ரீச் ஆகும். அந்த மாதிரி இட்டுக் ஒரு 3-4 வாரம் அந்த பாட்டு ரிலீஸ் ஆகி கொஞ்சம் ஒரு சில பல வாரங்கள் கழிச்சுதான் அந்த பாட்டு கேட்டேன். பட் அந்த பாட்டு கேட்டவுடனே புரிஞ்சு போச்சு, ஓகே இந்த ஆல்பம் வந்து திஸ் இஸ் சம்திங் டு லுக் அவுட் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த படத்துல இருந்து அடுத்த சாங் எஸ்எஸ்சியோட டைட்டில் சாங் கபில் கபிலன் அடியே பாடின கபில் கபிலன் பாடி இருந்த பாட்டு. இந்த வருஷத்துல நான் அதிகமா கேட்ட பாட்டு இந்த பாட்டு தான். எனக்கு வந்து இப்போ வரைக்கும் அதுல இருக்க சில வரிகள் இந்த சதர்ன் லாங்குவேஜஸ் நமக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்ச இன்ஃபுளுன்ஸ்னால புரிஞ்சதுனாலுமே ஃபுல்லா எனக்கு அது புரியல. பட் எனக்கு புரியாம இருக்கிறதே அந்த பாட்டு அவ்வளோ அழகா இருக்கு. அதுக்கான மீனிங் வந்து நான் இப்போ வரைக்கும் போயிட்டு கூகுள் பண்ணேன். பட் அதை பாடின விதமா இருக்கட்டும், இடையில இருக்கிற அந்த வீணையோட இன்டர்லூட்ஸா இருக்கட்டும், பயங்கரமான ஒரு பாட்டு. அந்த பாட்டை பத்தி வந்து எக்ஸ்பிளைன் பண்றதை விட நீங்க எல்லாம் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். இவ்வளவு அழகான ஒரு பாட்டு வந்து எனக்கு தெரியல, மேபி நான் பேசுறது எக்ஸாகரேட் பண்ற மாதிரி இருக்கலாம். பட் வாட் அ பீஸ் ஆஃப் ஆர்ட். எனக்கு வந்து இந்த மாதிரி பாட்டெல்லாம் நம்ம கேட்கும்போதுதான் நம்ம ஆல்ரெடி நம்ம பிளஸ்டு தான். பட் இதெல்லாம் ஆடிங் அப் டு ஹவு திங்கிங், நம்ம என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையில என்ன மாதிரியான ஒரு மியூசிக் எக்ஸ்போஸ் ஆகுறோம், இது எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கைக்கு மேல மேல அழகு சேர்க்குதுன்னு தான் நினைக்கிறேன். எஸ்பெஷலி டாக்கிங் அபவுட் ப்ரிவிலேஜ். இந்த நிமிஷம் பாலஸ்தீன் அண்ட் இஸ்ரேலுக்கு இடையில நடந்துட்டு இருக்கிற யுத்தம் வந்து ரொம்ப பாதரிங்கா இருக்கு. ஆக்சுவலா டெய்லி ரொம்ப நியூஸ் பார்க்கறதுக்கே பயமா இருக்கு, டு பி வெரி ஹானஸ்ட். ஏன்னா அதெல்லாம் பார்க்கும்போதுதான் நம்ம இப்ப வாழக்கூடிய, நம்ம இப்ப இருக்கக்கூடிய இடம் வந்து நமக்கு எவ்வளவு, நம்ம இப்படி வாழ்றதே நமக்கு ஒரு பயங்கரமான ப்ரிவிலேஜ் இருந்ததுல. சிலருக்கு அதுவே இல்லைல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, போர்ல இருக்காங்க, அப்பாவை இழக்கிறாங்க, பசங்களை இழக்கிறாங்க, பொண்ணுங்களை இழக்கிறாங்க. இந்த எத்தனையோ பேர் வந்து அடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு வாழ்க்கையை வந்து எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிலாம் இருக்கும்போது, ஒரு போருக்கு இடையில இருக்கும்போது அதோட இன்டென்சிட்டியே வேற. பட் நம்ம இப்போ இருக்கிறது வந்து ரொம்ப பிளஸ்டா தான் நான் ஃபீல் பண்றேன். ஒரு கோட் கூட நான் படிச்சேன், சேயிங் தட் நாளைக்கு வந்து இந்த கண்ட்ரியோட லீடர்ஸ் வந்து கையை குலுக்கிட்டு கிளம்பிடுவாங்க. நாளைக்கு வந்து இந்த நாடுகள்லாம் ஒற்றுமையாயிடும். பட் செத்து போன எவனும் திரும்பி வர மாட்டான். ஒரு அம்மா வந்து தன்னோட பையனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு மனைவி வந்து தன்னோட கணவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு பொண்ணு வந்து அவளோட அப்பாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு அம்மாவோட அரவணைப்புக்காக நிறைய பசங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்கெல்லாம் திரும்பி வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு இன்டென்ஸான ஒரு இது, ரொம்ப செல்ஃபிஷான ஒரு உலகத்துல நம்ம இருக்கோம். ஸோ நமக்கு இப்ப கிடைச்சிருக்கிற விஷயத்த எல்லாமே நம்ம வந்து பிளெஸிங்ஸா கவுண்ட் பண்ணாதான் வந்து இதுதான் சரியான அப்ரோச்சான்னு நான் சொல்ல மாட்டேன். பட் உங்களை மற்ற விஷயங்கள் பாதர் பண்ணும்போது இதெல்லாம் பத்தி யோசிச்சு பார்த்தா ஓகே, இக்கரை கற்கரை பச்சைன்னு நமக்கு நம்மளே நம்ம தேத்திப்போம் நம்ம நினைக்கிறோம். எனக்கு கடவுள் பக்தி கிடையாது. உங்களுக்கு இன்கேஸ் கடவுள் பக்தி இருக்கு, இல்லை ஏதோ ஒரு விஷயத்துல நம்புறீங்கன்னா இந்த போரே இல்லாத உலகத்துக்காக நம்ம கொஞ்சம் வேண்டிக்கோங்க. சாரி, எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போய் பிலாசபி எல்லாம் பேசிட்டு இருக்கேன். கமிங் பேக் டு எஸ்எஸ்சி டைட்டில் சாங், சப்த சாகடராச்சி எல்லோட டைட்டில் சாங் கேளுங்க. அந்த பாட்டை ஆரம்பிக்கிற விதமா இருக்கட்டும், அதை பாடுன விதம். இன்ஃபேக்ட் அதோட அஃபிஷியல் வீடியோ சாங் இன்னும் ரிலீஸ் ஆகல, அதோட லிரிக் வீடியோ தான் யூடியூப்ல இருக்கு. ஐ திங்க் நீங்க வந்து அதை போய் கண்டிப்பா கேளுங்க, பாருங்க. கேட்கும்போது புரியலனாலும் பார்க்கும்போது அதுல ஒரு பியூட்டி இருக்கு. அந்த லிரிக் வீடியோ நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அது உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன்.
அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, கை கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்பம்ல வந்து அடுத்து அவங்க இன்க்ளூட் பண்ணியிருந்த சாங் வந்து எஸ்எஸ்சியோட டைட்டில் மியூசிக் அப்படியே வச்சிருந்தாங்க. எனக்கு ஒரு விஷயம் சுத்தமா பிடிக்கல. ஆக்சுவலி நான் ரிலீஸ் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க காலாவோட டீசர் மியூசிக் போய் பார்த்தீங்கன்னா தேவையான ஒரே ஒரு டயலாக் மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்துலயுமே சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் தூக்கிட்டு ஆடியோ லெவல்ஸ்லாம் கரெக்ட் பண்ணிடும். அது வந்து நீங்க மியூசிக்கா கேட்கும்போது உங்களுக்கு ஒரு ஹோல்சமா இருக்கும். ஈவன் தோ உங்களுக்கு அந்த ஸ்டாரை பிடிச்சாலும் சரி, அந்த மியூசிக் டைரக்டர் பிடிச்சாலும் சரி, டயலாக்ஸ் ஒரு ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்ல அந்த டயலாக்ஸ் வரும்போது வந்து இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஸோ அதை கடவுள் பண்றதுக்காக நான் பண்ண காலாவா இருக்கட்டும், வடச்சென்னையா இருக்கட்டும், எதுலையுமே வந்து டயலாக்ஸ் இருக்காது. ஒரே ஒரு டயலாக் மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே தூக்கிட்டு இது பண்ணிடுவோம். பட் அந்த ஒரு 3 நிமிஷம் ட்ரெய்லர், அந்த ட்ரெய்லர்ல இருந்த மியூசிக்கல் வேரியேஷன்ஸ், அந்த ஃபிளேவர் இருக்குல்ல, அதுதான் வந்து இந்த படத்துக்கான சரியான ஒரு ப்ரிலூட் ஒரு சரியான ஒரு டீஸ் மெட்டீரியல்னு நான் நினைக்கிறேன். அதுல ஒரு ஜேர்னி, ரொம்ப அழகான ஒரு ட்ரெய்லர் கட்டது. அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும், இதுதான் படமா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பயங்கரமா உங்களை சர்ப்ரைஸ் பண்ணும். அடுத்து வந்து அந்த படத்துல கடலன்னு சொல்லிட்டு ஒரு சாங், ஐயோ, கடலன்னு வந்து படத்துல ஒரு முக்கியமான போர்ஷன்ல அந்த ஹீரோயின் வந்து ஒரு ஸ்டேஜ்ல போய் பாடுவா. அதை பார்த்து அவளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஓப்பன் ஆகும். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பியூரா இருந்துச்சு. அதுக்கு வந்து ருக்மிணி அதுக்கு பெர்ஃபார்ம் பண்ண விதமா இருக்கட்டும், அதோட விஷுவலைசேஷன், நம்ம அந்த இடத்துல மனு கூட இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து அந்த விஷுவலைசேஷன் கொடுத்துருந்துச்சு. டாக்கிங் அபவுட் ருக்மிணி செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மை ஃப்ரெண்ட், ஐம் சோ ஹாப்பி. அந்த மாதிரி ஒரு ரோல் அவங்களுக்கு வந்து ஒரு 2வது படத்துல இது கிடைச்சிருந்தா பெரிய விஷயம். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் கடலனு பத்தி கூட ரீசெண்டா ஒரு போஸ்ட் போட்டதுக்கு ஒருத்தங்க ஒரு பெரிய மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. எனக்கு வந்து அந்த பாட்டுல ஒரு வார்த்தையும் புரியல, பட் இந்த பாட்டு வந்து என்ன அழ வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்க அழணும் அப்படிங்கிறதுக்காக வந்து எனக்கு அது இன்டென்ஷன் கிடையாது. அது உங்களை சந்தோஷப்படுத்துது, இல்ல ஆசுவாசப்படுத்துது, இல்ல அழ வச்சதுனாலுமே த மியூசிக் இஸ் ரைட்ல, இட் இஸ் டூயிங் சம்திங் டு அஸ். அதனாலதான் வந்து ஒரு புரியாத மொழியில இருந்தா கூட நமக்கு வந்து அது ஃபீலிங்கா எமோட் ஆகுது. ஸோ இட்ஸ் அ குட் திங், த மியூசிக் இஸ் ஒர்க்கிங், அப்படிதான் சொல்லணும். அண்ட் அடுத்து வந்து கால காயிசோ கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, அது வந்து சரணே பாடி வந்தாரு, சரண் ராஜ். ஆக்சுவலி அந்த பாட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அந்த பாட்டுல த்ரூ அவுட்டா ஒரு பியானோ வந்து டிராவல் பண்ணிட்டே இருந்துச்சு. எனக்கு வந்து அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து நீங்க அந்த பியானோ ரிதமை நீங்க ஒரு தடவை கவனிச்சிட்டீங்கன்னா அது சாங் ஃபுல்லா வந்து எங்க வருது, அதை எங்க மிஸ் பண்ணிட்டோமா, அந்த மாதிரியான ஒரு இதுலயே போயிட்டு இருந்துச்சு. அது வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு, அதை பிளேஸ் பண்ண விதமா இருக்கட்டும், சேம் வித் அந்த பாட்டோட விஷுவலா இருக்கட்டும். இந்த படத்தை பத்தியும் சொல்லணும். ஆக்சுவலா அந்த படம் மொத்தமா ஆல்பம் முடிச்சுட்டு நான் படத்தை பத்தி சிம் பண்றேன். அந்த சாங் பிளேஸ் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தை வந்து அவங்க ஓவரால் ஒரு மியூசிக்கலா ட்ரீட் பண்ண விதமே வந்து இட்ஸ் வெரி யூனிக் அட்டெம்ப்ட் தான் சொல்லணும். ஏன்னா ஹூரட்டா மாதிரி ஒரு ரேப் சாங், எஸ்எஸ்சி டைட்டில் ட்ராக் மாதிரி ஒரு சூதிங்கானது, கடலோட மாதிரி ஒரு சிம்பிள் பியூட்டிஃபுல் மெலடி. இந்த பாட்டோட ரிதம் வேற மாதிரி இருக்கும், அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. அது வந்து ஓவராலா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அந்த ட்ரீட்மெண்டாவே அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கட்டும். அடுத்து அந்த கண்மறையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு சக்தி ஸ்ரீ கோபால் பாடியிருந்தாங்க. அது ஒரு தாலாட்டு மாதிரி தான் இருந்துச்சு, டு பி வெரி ஹானஸ்ட். ஆனா அந்த தாலாட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற ஒரு தாலாட்டா இருந்துச்சு. ஒரு என்ன சொல்லலாம், எங்க போன ராசா இருக்குல்ல மரியான்ல, அந்த ஜோன்ல. பட் அந்த ஜோன் தானே தவிர அதோட ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி இருந்துச்சு. ஐ திங்க் அந்த ஆல்பம்லயே ரொம்ப கம்மியா ஸ்ட்ரீம்ஸ் வந்திருக்கிறது வந்து கண்மறையாகவும் சாகராடாச்சி ஆச்சு அந்த பாட்டு தான். பட் கால காய்சோ காடை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அஸ் அ ட்ரீட்மெண்ட். அண்ட் சக்தி கோபாலனின் கண்மறையை பயங்கரமா படிந்தாங்க. ஐயோ,
அந்த அந்த பாட்டுல வந்து ஒரு போர்ஷன்ல ஏகேன்னு சொல்லும் போது ஒரு பயங்கரமான ஒரு ஏக்கம். நீங்களே வந்து பிரியாவோட ஷூஸ்ல இருந்து மனுக்கு ஃபீல் பண்ணா உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பெயின் இருக்குமோ, இல்ல என்ன மாதிரியான ஒரு ஒரு பாரம் இருக்குமோ, வலி இருக்குமோ, ஒரு ஏக்கம் இருக்குமோ, அதை வந்து வாய்ஸ்ல டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் இப்பதான் ஒரு 2 நாள் முன்னாடிதான் பார்த்து முடிச்சேன். ஆக்சுவலி பார்த்து முடிச்சேன்னு சொன்னதுக்கு காரணம் வந்து 3 நாள் பிரேக் எடுத்து பார்த்தேன். அவ்வளவு ஹெவியா இருந்துச்சா படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது. எனக்கு தூக்கம் வந்துச்சு, உடம்பு சரியில்லை சொல்லி 3 நாள் பிரேக் எடுத்து பார்த்தேன். பட் நான் இந்த படத்தை முழுசா பார்த்து முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆல்பம் வந்து நான் நிறைய தடவை கேட்டனால என்னால லிட்டரலா விஷுவல் பண்ண முடிஞ்சது. ஓகே, இது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மேபி ட்ரைலர் பார்த்து இந்த படத்தை பத்தி கேட்டு பேசினால மேபி இது இந்த இடத்துல பிளேஸ் ஆயிருக்கும்னு வந்து என்னால யூகிக்க முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். பட் பயங்கரமா பிளேஸ் ஆயிருந்துச்சு. அடுத்த ஆல்பம்ல இருக்கிறது சாகரதாச்சே. அந்த பாட்டுமே வந்து பயங்கரமான ஒரு சாங். அந்த சாங் ஸ்டார்ட் ஆகும்போது வந்து நீங்க இந்த சாங் இப்படிதான் இருக்கும் சில சமயம் தோணல. ஒரு பாட்டு கேட்டுட்டு இருப்போம், அந்த பாட்டு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பல்லவிக்கு அடுத்து வர சரணம் ஒரு ஸ்டைல்ல பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த லைன் திரும்ப வரும், இல்ல இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வந்து திரும்ப எங்கேயாவது பிளேஸ் பண்ணிருப்பாங்கன்னு நீங்க நினைப்பீங்க. பட் அதுக்கு ஆப்போசிட்டா வந்து ஒரு கம்போசர் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணும்போது செம்மல்ல அப்படின்னு நமக்கு தோணும். எனக்கு வந்து இந்த பாட்டு அப்படிதான் இருந்துச்சு. இந்த பாட்டு படத்துல பிளேஸ் பண்ண விதமே ஒரு ரேஜா இருந்துச்சு இந்த பாட்டை பார்க்கும்போது. பட் பயங்கரமான ஒரு பிளேஸ்மெண்ட். அண்ட் எனக்கு பயங்கரம் ரொம்ப இந்த படத்தை பத்தி இந்த ஆல்பம் பத்தி எல்லாம் பேசும்போது எனக்கு இருக்கிற பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, ரக்ஷித் செட்டி மாதிரி ஒரு ஹீரோ வந்து அவரோட கெரியர் பீக்ல ஒரு இப்போ இந்த டைம்ல வந்து அவர் இந்த மாதிரி ஒரு படம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஹி கேன் ஈஸிலி டூ ஒரு மாஸ் ஃபிலிம், வந்தோமா 4-5 பேர் அப்படி வீடியோ தூக்கி போட்டு 4-5 பேர் அடிச்சோமா அந்த மாதிரியான படங்களை ஈஸியா பண்ணிட்டு ஈஸியா ஸ்கோர் பண்ணிட்டு போயிட முடியும். பட் அவர் வந்து இந்த மாதிரி படத்தை சூஸ் பண்றாருங்கிறதே வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. சேம் வித் 777 சார்லி. 777 சார்லியை வந்து ரக்ஷித் செட்டி தான் பண்ணணும்ன்ற ஒரு அவசியமே கிடையாது. அந்த படத்தை வந்து ஒரு டெபுட்டன் பண்ணாலுமே அது ரொம்ப அழகான ஒரு படம். இன்ஃபேக்ட் இனிஷியலா அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் மட்டும்தான் ரக்ஷித் பண்றதா இருந்துச்சு, இன்னொரு ஹீரோ தான் படத்துல லீட் ரோல் பண்றதா இருந்துச்சு. அன்பார்ச்சுனேட்டா வந்து அவர் படத்தை விட்டு வாக் அவுட் பண்ணிட்டாரு. அந்த படமே வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஃபர்ஸ்ட் கிரிக் பார்ட்டின்னு ஒரு படம் பண்ணேன் வித் ரக்ஷித் அன்கிறேன். அது வந்து 2018 17. பட் அப்ப இருந்து அந்த படம் முடிஞ்சதுல இருந்து அந்த படம் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன்ல இருந்துச்சு. அந்த ஹீரோ வாக் அவுட் பண்ண உடனே வந்து ரக்ஷித் வந்து அந்த படத்தை டேக் அவுட் பண்ணிட்டு நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணாரு. ரக்ஷித் மாதிரி ஒரு ஹீரோ வந்து 777 சார்லி மாதிரியான ஒரு படமும் இன்னைக்கு SSC மாதிரி ஒரு படமுமே வந்து பண்றது வந்து இட்ஸ் அ வெரி ஹெல்தி திங். ஏன்னா 777 சார்லியில ரொமான்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா சுத்தமா கிடையாது. இந்த படத்துல ரொமான்ஸ் இருக்கு, ஒரு லெவல் ஆஃப் ஆக்ஷன், பட் பயங்கர எமோஷன்ஸ். இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இது ஒரு ஃப்ரெஷ் வேவா இருக்கு. ஐ திங்க் நிறைய தமிழ் ஹீரோஸுமே இந்த மாதிரி ஓப்பனா பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். சும்மா ரொம்ப முண்டையனான ரொம்ப ப்ரெடிக்டபிளான ரோல்ஸ் தான் சூஸ் பண்றாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. மேபி நான் ரொம்ப ஜட்மெண்ட்லாம் சொல்ற மாதிரி இருக்கலாம். பட் நீங்களே இந்த படம் பார்த்துட்டு சொல்லுங்க. டு யூ திங்க் நம்ம ஹீரோக்கள் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஃபிலிம்ஸ் பண்றாங்க? பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான கொஞ்சம் இமோஷனலா அந்த மாதிரி படம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். கம்மிங் பேக் டு த ஃபிலிம், SSC எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ திங்க் நீங்க எல்லாருமே இந்த படத்தை போய் பார்க்கணும். இது இன்ஃபுளுசர் போஸ்ட்லாம் இல்லை, ரொம்ப ஜென்யூனா ஐ திங்க் நீங்க எல்லாருமே இந்த படம் பார்க்கணும். இந்த படத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், என்ன ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ண விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நிறைய இது இப்படிதான் இருக்கும்னு நீங்க நினைக்கிற எதையுமே அவங்க பண்ணல. நீங்க படம் ஒரு 40th மினிட்ல ஒரு படத்துல ஒரு வந்து ஒரு சின்ன பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை முடிஞ்சிடும், இப்ப முடிஞ்சிடும் அப்ப முடிஞ்சிடும் பாப்பீங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் அந்த பிரச்சனை வந்து படம் ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சேம் வித் அவங்க அம்மா வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. லைக் பிரியா கேரக்டரோட அம்மா வந்து அவளோட லவ்வுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அண்ட்
அவனுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு முந்திரி எல்லாம் போட்டு உப்புமா பண்ணி கொடுப்பாங்க. வந்து ஜெயில இருப்பான். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து பிரேக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பார்ட் 2, அதாவது சைட் பிக்கான லீடுமே வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து ஐ திங்க் நீங்க எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும். பட் இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து நீங்க வந்து போயிட்டு இந்த ஆல்பம் கேளுங்க. இந்த ஆல்பம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு கன்னடா மதர் டங்கா இல்ல அப்படின்னாலும் அப்படின்னா புரியாது, பட் பிடிக்கும். அதுக்கு வந்து நான் கேரண்டி. நீ கேரண்டி கொடுத்தா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி சொல்றதுக்கான ஆட்களும் நிறைய பேர் இருக்காங்க. பட் இட்ஸ் ஓகே. எனக்கு பிடிச்சது நீங்களும் பார்த்து கேட்டு ரசிச்சு மகிழணுங்கிறது தான் வந்து என்னுடைய இன்டென்ஷன். உங்களுக்கு இந்த படமும் பாடல்களும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புறேன். நீங்க இந்த படத்தோட பாடல்களும் படத்தையும் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. இட்ஸ் பீன் அ வீக். ஒரு வாரம் இருக்கும். எனக்கு இன்னும் அந்த படத்துல இருந்த செட்டிங்ஸ் மொமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஞாபகத்துல இருக்கு. அண்ட் இதோட கூடிய சீக்கிரம் இன்னொரு எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். இது வந்து ஷார்ட்டா வச்சுக்கணும்னு நான் நினைச்சேன். நானே நிறைய பேசி ஸ்பாய்லர்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பட் நிறைய ஸ்பாய்லர்ஸ் சொல்லிடக்கூடாதுங்கிறது வந்து நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு பாட்காஸ்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாட்டுக்காரன்.